இப்போ நீங்கள் இந்த ட்ராயிங்கில் பார்க்குறது வந்து ஒரு லைன் வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 6 வீடு ஒன்று போல் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ லைன் வீட்டுக்கு வந்து பிளான் போடும்போது நம்மளுடைய இருப்பியல் வாஸ்துவை எப்படி அந்த இடத்துல அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீட்டோட சைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுடைய அந்த அளவுனா வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் 22 அடி எங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அதே சமயம் கிழக்கு மற்றும் மேற்கு 22 அடி 3 இன்ச் ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் தான். இப்போ இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா ட்ரூ நார்த் தான் இந்த இடத்துல இருக்குது. அதை அப்ளை பண்ணி தான் இந்த ட்ராயிங் உருவாக்கியிருக்கோம். சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்கோம், சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் ஹால், அப்புறம் வந்து வெஸ்ட் சென்டர் ப்ளஸ் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அதில் வந்து இருக்கிற மாதிரி டாய்லெட் பிளான் பண்ணியிருக்கோம். காமன் டாய்லெட் வந்து இதில் மெயினாக நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது பார்க்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து. அப்போ ஈஸ்ட் சைடு வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே சமயம் வெஸ்ட்டு பக்கமும் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து வெஸ்ட் நார்த் வெஸ்ட் அந்த என்ட்ரன்ஸாக இருக்கும். அது போக நம்ம அந்த என்ட்ரன்ஸில் நார்த் வெஸ்ட்டும் மேபி சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதனால கரெக்டாக இது ஸ்கொயராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டோரை வந்து விண்டோ கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல வெஸ்ட்டில் போகிற அந்த வாசல் வந்து விண்டோ கன்வெர்ட் பண்ணுறோம். அதற்கடுத்து என்ன கவனிக்கணும்னா சரௌண்டிங் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் சரௌண்டிங் அப்படிங்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு வீடு பார்க்குற இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து சரௌண்டிங் அப்படின்னா வடக்கு தெற்கு முதல் கம்பேரிசன் சொல்லியிருக்கோம். அப்போ வடக்கு பக்கம் இன்னொரு வீடு பில்டிங் அடுத்து வெயிட் இருக்கும், தெற்கு பக்கம். அதனால தான் நம்ம அந்த ஸ்டேர் கேஸை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோம், சவுத்தில் வெயிட்டாக கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும்போது ஒரு லைன் வீடாக இருக்கும்போது இந்த இடத்துல 6 வீடு இருக்குன்னா 3 வீடு, அதுக்கப்புறம் சென்டரில் ஸ்டேர் கேஸு, அதுக்கப்புறம் 3 வீடு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. நம்ம இதில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டலாக அந்த ஸ்டேர் கேஸை சவுத்தில் லாஸ்ட்டில் கொண்டு வந்துட்டோம். எதனால் அப்படின்னா அந்த இடத்துல அந்த லாஸ்ட்டில் சவுத்தில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்கு சவுத்தில் எந்த ஒரு வெயிட்டும் பேலன்ஸ் இருக்காது. அப்படிங்கிறனால இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டேர் கேஸ் மாதிரியும் கொடுத்துடலாம், அல்லது அந்த இடத்த ஒரு ஷோரூம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸ்டேர் கேஸை நீங்கள் 3 வீடு கொடுத்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் சென்டரில் கூட ஸ்டேர் கேஸ் கொடுத்தாலும் சரியாக இருக்கும். இதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அப்போது லாஸ்ட்டில் நீங்கள் சவுத்தில் இருக்கிற வீட்டுக்கு சவுத்தில் என்ன வெயிட் பேலன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். அதை நீங்கள் ஒரு காமன் டாய்லெட்டாகவும் வச்சுக்கலாம், அல்லது ஒரு ஸ்டோர் ரூமாகவும் வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேர் கேஸ் கூட கொடுத்து ஸ்டேர் கேஸ் கீழே கூட ஒரு டாய்லெட் அல்லது ஸ்டோர் ரூம் மாதிரி இல்லை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அப்போ வடக்கு தெற்க பேலன்ஸாக இருக்கும், கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு மேற்கும் பேலன்ஸாக இருக்கும். கிழக்கு பக்கம் எம்டியாக வெட்ட வழியாக இருக்கும். மேற்கு சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் அந்த வெஸ்ட் சென்டர் எது வருதோ அது வரைக்கும் நம்ம ஒரு திண்ணை மாதிரி அந்த இடத்துல கொடுக்க போகிறோம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடும் கொடுக்கும் போதும் அப்போது நார்த் சவுத்து பேலன்ஸாக இருக்கும், ஈஸ்ட் வெஸ்ட் உச்சமாக இருக்கும், வடகிழக்கு வடமேற்கு அந்த இடத்துல பேலன்ஸாக இருக்கும். மேபி வடமேற்கு பக்கம் நம்ம மேடு கொடுத்துக்கலாம். அதற்கு அடுத்ததாக வடமேற்கு தென்கிழக்கில் அது மாதிரி மேடு கொடுக்கலாம், தென்கிழக்கோட தென்மேற்கு பக்கம் வெயிட் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த எல்லாமே வந்து நார்த்து சவுத்து மட்டும் பேலன்ஸாக இருக்கும். சரி, எல்லாமே இந்த இடத்துல உச்சமாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல டேரக்ஷன் போடாமல் நான் உங்களுக்கு கவனிக்கும் போது உங்களுக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஸ் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர் ஒரு ட்ரூ நார்த் இருக்கிறதுனால நான் வந்துட்டு அந்த அசம்ஷன் வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். முதல் விஷயம் வடக்கு பக்கத்தையும் தெற்கு பக்கத்தையும் நீங்கள் கம்பேரிசன் பண்ணணும். இப்போது வடக்கு பக்கம் ஒரு வீடு வெயிட் வந்துடும், தெற்கு பக்கம் அந்த படிக்கட்டு வெயிட்டாக வந்திருக்கும், பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் என்ன உங்கள் கவனத்துக்கு வரணும்னா வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லை அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கக்கூடாது. வடக்கு பக்கம் வெயிட் இருக்குன்னா தெற்கு பக்கத்துக்கு அந்த வெயிட்டோட பேலன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அப்போ இதில் இருக்கிற இந்த 6 வீட்லேயும் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட்டில் இருக்கிற இந்த வீடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்ற வீடெல்லாம் சிறப்பு கிடையாதுல்ல, அந்த இடத்துல பேலன்ஸாக இருக்கும். வடக்கு பக்கம் இருக்கிற அந்த வீட்டுக்கு மட்டும் வடக்கு பக்கம் வெயிட் இருக்காது, தெற்கு பக்கம் வீடானது வெயிட் இருக்கும், வடக்கு பக்கம் எம்டியாக இருக்கும். வடக்கு பக்கம் அந்த லாஸ்ட் வீட்டில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஒரு லைன் வீடுனா இது மாதிரி நீங்கள் வந்து சில கவனத்தை எடுத்துகிட்டு சரௌண்டிங் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சரௌண்டிங் எந்த பக்கம் வெயிட் வரணும் வரக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அங்கே என்ன டைரக்ஷன் இருக்குது, நம்ம என்ன மெஷர்மெண்ட்டை பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம இந்த ட்ராயிங் உருவாக்கியிருக்கோம் நண்பர்களே. அதற்கடுத்ததாக கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதற்கடுத்ததாக வீட்டுக்குள்ளே அந்த பெட்ரூம்க்கான வாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடத்துல ஹால்லேருந்து பெட்ரூம் போகிற வாசல் வந்து வடகிழக்கு பாசிட்டிவ் என்ட்ரன்ஸ் வாசலாக இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அதற்கடுத்ததாக கிச்சனில் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் எந்த பகுதி வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல அந்த ஸ்டவ் வச்சு அடுப்பு வச்சு சமைக்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்கும் நண்பர்களே. இப்போ நீங்களும் ஒரு ரோ ஹவுஸ் மாதிரி பில்டிங் வந்து பிளான் பண்ணி ஒரு வாடகைக்கு விட்டுறீங்க அப்படிங்கும்போது இது மாதிரியான விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணும்போது பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும் நண்பர்களே.